ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ கிரீத் மீ. இன்றைய சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா இலங்கையின் வடபகுதியில் தற்போது ஒரு விவசாயத்தில் பெரிய பேசுபொருளாக காணப்படுறது இந்த பண்டி நெல் என்ற ஒரு பிரச்சனை தான் இப்போ வடமான விவசாயத்தில் அதிக பேசுபொருளாக காணப்படுது. அதுவும் குறிப்பாக கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் அதிக அளவில் இது பேசப்படுது. நாங்கள் இந்த வீடியோவில் பண்டி நெல்லுண்டா என்ன, அதை எப்படி கட்டுப்படுத்துறது, அதை எப்படி பெறவுதுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பண்டி நெல், இந்த பண்டி நெல்லுன்னு சொன்னால் என்ன, இது ஆரம்ப காலகட்டங்களில் இருக்குது. ஆனால் இப்போ தான் இந்த பிரச்சனை தீவிரமடைய தொடங்கியிருக்குங்கிற இல்லை. பண்டி நெல்லுண்டா பாருங்கள், இதுதான் பண்டி நெல்லுன்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் இந்த பண்டி நெல்லில் முன்னுக்கு ஆரம்பத்தில் இருந்தது முன்னுக்கு கூறுகள் இருக்குது. இந்த ஒரு நெல் மணிக்கு முன்னுக்கு கூறுகள் காணப்படுறது. இதுதான் பண்டி நெல் ஆரம்பத்தில் அறியப்பட்டது. ஆனால் பிற்காலத்தில் இது கூர்ப்படைஞ்சு இப்போ கூறுகள் இல்லாமல் பண்டி நெல்லுகள் ஏற்பட்டிருக்கு. இதில் வெள்ளை கூறு கொண்ட பண்டி நெல், சிவத்த கூறு கொண்ட பண்டி நெல், அப்படியான பல பண்டி நெல்லுகள் காணப்படுது இப்போ தற்போதைய காலப்பகுதியில். இந்த பண்டி நெல்லுக்கும் நெல்லுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த பண்டி நெல்லும் ஒரு நெற்குடும்பத்தை சேர்ந்து தாவரமாக காணப்படுது. அதனால் நாங்கள் இதை எங்களோட கலைநாசினியால் கட்டுப்படுத்த இல்லாத அளவில் காணப்படுது. ரெண்டாவது ரெண்டும் ஒரே குடும்பம் வழியாக இதுவும் கலைநாசினியை படாத மாதிரி இருக்கும். அப்போ இந்த எங்களோட நெல்லுக்கும் இந்த பண்டி நெல்லுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அடியில் இருக்கிற பண்டி நெல்லும் எங்களோட நெல்லும் இருக்கிற இது. ஆனால் எங்கள் நெல் நாங்கள் விதைச்ச இந்த நெல் வயல் 378 372 இனம் தான் விதைக்கப்பட்டது. ஆனால் பண்டி நெல்லின் உயரத்தையும் எங்களோட நெல்லின் உயரத்தையும் பாருங்கள் எவ்வளவு வித்தியாசத்தில் காணப்படுதுன்னு உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். அந்த அரைவாசிக்கு மேலே பண்டி நெல் வளர்ந்துருக்கு. எங்களோட வயலில் பண்டி நெல் பெருகிச்சுன்னா எங்களோட நாங்கள் விதைச்ச நெல்லின் மேலே மூடி அதோட சத்துக்களையும் எடுத்து அந்த பண்டி நெல் மிக சிறப்பாக வளரக்கூடியதாக இருக்கும். இந்த பண்டி நெல்லில் நீங்கள் என்ன இனம் காணலாம்னா அந்த தண்டு பயங்கர மொத்தமாக காணப்படும், நீட்டாக வளரும், பயங்கர மொத்தமாக காணப்படும். அதில் கணுகிடையில் நல்ல மொத்தமாக சிவப்பு கலரில் காணப்படக்கூடியதாக இருக்கும். எங்கட சாதாரண நெல் நல்ல மெல்லிய தண்டாக காணப்பட போகுது. மற்ற அந்த முக்கியமாக இனங்கான்ற இந்த கூரை வச்சு நாங்கள் வச்சுக்கொண்டு இனங்காணக்கூடியதாக இருக்குது. அடுத்த நாங்கள் முக்கியமாக இந்த பண்டி நெல் எப்படி எங்களோட வயலுக்கு வருதுன்றதை பற்றி நாங்கள் முக்கியமாக பார்க்கணும். அதில் முதலாவது முக்கிய காரணம் நாங்கள் தரமற்ற விதைகளை விதைப்புக்காக பயன்படுத்துகிறதா முக்கிய காரணமாக இருக்குது. உதாரணமாக நாங்கள் சிபாரிசு செய்யப்பட்ட இடங்களில் விதை வாங்காமல் வேறொரு பண்டி நெல் இருக்கிற காணிக்காரன்ட்ட வாங்கி விதைக்கலையும் இந்த பண்டி நெல் மிக தீவிரமாக பரவ போகுது. அடுத்தது என்னென்ன பரவமெண்டா நாங்கள் பண்ணை இயந்திரங்களை பாதிக்க போகிறோம். இப்போ இந்த காணியில் பண்டி நெல் இருக்குது. இப்போ பக்கத்து காணியில் பண்டி நெல் இல்லையண்டா இந்த காணியில் நெல் வெட்டுற மிஷின் வெட்டிட்டு அடுத்தது எங்கட காணிக்கு வரைக்குள்ள அந்த பண்டி நெல் எங்கட காணிக்கையும் பரவறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இது ஹார்வெஸ்டர்னு மட்டும் இல்லாமல் ரொட்டவேட்டர் மற்ற மிஷின் போன்ற பண்ணை இயந்திரங்கள் மூலமாக இந்த பண்டி நெல் பரவும். சரிதானே? அடுத்த பரவக்கூடிய வழி ஆரம்பத்தில் 1-2 இருக்கைகளை நாங்கள் என்ன செய்வோம், விவசாயிகள் கையால் பிடுங்கி அகற்றிவிடும். அகற்றி போட்டு அதை எரிக்காமல் வாய்க்கால் கரையோரமாவோ இல்லை வயல் கரையோரமாவோ அதை போடிடும். அப்போ அது மீண்டும் அது அந்த மண்ணில் இருந்து அந்த வாய்க்காலண்ட தண்ணீர் அடிபட்டு போய் இன்னொரு வயலுக்கு பெருகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தற்போது நாங்கள் எங்கள் இடங்களில் காணக்கூடியதாக இருக்குது இந்த வயலுக்குள்ளே பண்டி நெல் இருக்காது. ஆனால் மோட்டையல் வழியாக இல்லாட்டி வாய்க்கால் கரையோரங்கள் வழியாக இந்த பண்டி நெல் இருக்கும். அவங்க விவசாயிகள் அதை அழிக்கிறதுல தீவிரங்காற்று இல்லை. அது பாரம்பரிய நெல்லுண்டு சில விவசாயிகள் ஒரு மூட நம்பிக்கையிலேயும் இருக்கணும். ஆனால் அந்த நெல் திரும்ப உதாரணமாக மாடுகள் சிறுபோதுக்கும் பெரும்போதுக்கும் விடப்பட்ட காலப்பதில் மேய்ஞ்சிட்டு எங்களோட வயலுக்கு சாணம் போடைக்குள்ள அதாலையும் இந்த பண்டி நெல் பெறக்கூடியதாக இருக்குது. அடுத்த நாங்கள் இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்ன்றதை பார்ப்போம். இது எப்படி கட்டுப்படுத்துகிறேன்னா நாங்கள் முதலாவது முறை இதை கையால் பிடுங்கி எரிக்கிற முதலாவது சிறந்த முறை. ஆனால் இந்த முறையில் ஒரு பிரச்சனை இருக்குது. எங்களோட பிரதேசங்களில் கூலியாட் பிரச்சனை, கூலிக்கான செலவு இப்படியான அதிகமாக இருக்கிறதால இந்த பிரச்சனை இந்த கட்டுப்படுத்தல் முறை ஆரம்பத்தில் இலகுவாக இருந்தாலும் இந்த வயல் மாதிரி தீவிரமாக பரவின பிறகு இது எங்களுக்கு ஒரு மிக கடினமான முறையாக காணப்பட போகுது. அடுத்தது என்னென்னா நவீன தொழில்நுட்பத்துக்குள்ளே போய்க்குள்ள நாங்கள் நாட்டு நடுகை முறையை சிபாரிசு செய்யலாம். என்னென்னா நாட்டு நட்டு போட்டு நாங்கள் ஊடுகளை கட்டுற கருவிகளினூடாக 2 இல்லை 3 கருவிகள் நாங்கள் ஊடுகளை கட்டுவோம். களை கட்டினாலும் திரும்ப நாங்கள் அதான் ஒரு முறையில் கட்டுப்படுத்துறது மிக கடினமாக இருக்குது. நாங்கள் நாற்று நட்டு ஊடுகளை கட்டியில் களை கட்டி போட்டு திரும்பியும் இருக்கிற பண்டி நெல்லுகளை பூக்கிறதுக்கு முதல் கையால் வெட்டி எரிக்கிறது தான் சிறந்த முறையாக காணப்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தணும். இப்போ எங்களோட வயலுக்கு இல்லாட்டியும் நாங்கள் அதை வராமல் செய்கிறதுக்கு சிபாரிசு செய்யப்பட்ட இடங்களில் நாங்கள் விதை நெல்லை பெற்றுக்கொள்ளணும். மற்ற பண்ணை இயந்திரங்களை தூய்மையாக்கி நாங்கள் எங்களோட வயல்களுக்கு பாதிச்சு கொள்ளக்கூடிய வேண்டி இருக்கும். பண்டி நெல் கட்டுப்படுத்துறதுக்கே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது எங்களோட விவசாயிகள் மத்தியில் என்றதுக்கு நாங்கள் 2 காரணத்தை நாங்கள் முக்கியமாக சொல்லலாம். ஒன்று நான் முதலே சொன்ன மாதிரி இது நெற்குடும்ப தாவரம், நெல்லிൻ്റെ ஃபேமிலியில் இருக்கிறபடியாக இதுக்கு இப்போ புல் மருந்து அடித்தோம்னா நெல் சாகாத மாதிரி இந்த பண்டி நெல்லும் அதுக்கு சாகாது. ஏன்னா அது நெற்குடும்பமாக இருக்கிறபடியாக அதுக்கு அது வேலை செய்யாமல் இருக்குது. ஸோ இது கொட்டுற வீதம் மிக அதிகமாக காணப்பட போகுது. இப்போ நான் உதாரணம் உங்களை கொட்டி காட்டுறேன். கையில் வச்சு ஒரு தட்டைக்குள்ளேயே அது இவ்வளவு
கொட்டுப்படுதுன்றதை நீங்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ ஒரு காற்றுக்கோ இல்லை ஒரு அசைவுகளுக்கு வந்து அது மிக தீவிரமாக வந்து கொட்டுப்படும். அது மட்டும் இல்லாமல் அதோட இயல்பொண்டு வந்து அந்த நெல்மணிகள் வந்து ஒரே நேரத்தில் முதிர்ச்சி அடையாமல் ஆரம்பத்தில் உருவான நெல்மணிகள் விரைவாகவும் இப்போ இந்த கடைசியாக உருவான நெல்மணிகள் வந்து பிந்தியும் வந்து முதிர்ச்சி அடைகிறதால அந்த விரைவாக முதிர்ச்சி அடைகிற நெல்மணிகள் வந்து வயல் நிலங்களுக்குள்ளேயே மீண்டும் அது கொட்டுப்பட போகுது. அப்போ அது அடுத்த போகத்துக்கு வந்து மிகவும் தீவிரமான முறையில் வந்து இந்த பண்டி நெல் என்ற பெருக்கம் வந்து அதிகமாக காணப்பட போகுது. எல்லாருக்கும் பிரியோசனமாக இருந்திருக்கும் நம்புறேன். அந்த வயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆக்டிவேட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்களோட பிரதேசத்தில் பண்டி நெல் பிரச்சனை விவசாயிகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி பயனடைங்க. எங்களை வச்சு உங்களுக்கு நன்றி. சரி.